சிக்கன் குழம்பு சிம்பிளாக ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மசாலா எல்லாம் பாருங்கள் வதக்கிட்டு அரைச்சிருக்கோம். அது உங்கள்கிட்ட காமிக்கல. இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் தனியா மிளகு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் அரைச்சி இப்போ பேஸ்ட்டை வதக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கோம். வதக்கிறப்பயே மஞ்சள் ஒரு தொண்டு வச்சுக்கணும். அதையும் இதில் வதக்கிக்கணும். வதக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாட்டாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லி போட்டு அந்த மசாலையை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. தக்காளி ஒரு 3 தக்காளி பேஸ்ட்டாட்டம் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கணும். இதை விட பிரியாணி மாதிரி கூட செய்யலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டால் ரைஸ் போட்டால் தம்மு போட்டால் பிரியாணி. ஏன்னா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். இப்போயே சிக்கன் குழம்பு வாசனை வருது. பாருங்க சிக்கன்லாம் இதில் போட்டுக்கணும். செட்டிநாடு பொருத்தம் பக்கம்லாம் இப்படி தான் சிக்கன் குழம்பு வைப்பாங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டு வைப்பாங்க. பாருங்கள் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கணும். சிக்கன் நிறைய தண்ணி விடும். அப்புறம் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வதங்கி தண்ணி எவ்வளோ விட்ருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கோம். கழுவிட்டு அதை சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு யாரும் போட மாட்டாங்க. நாங்கள் சிக்கன் குழம்புக்கு போடுவோம். இது ஒரு மாடல். இப்போ மசாலா அரைச்ச மிக்சியிலே தண்ணி கலந்துருக்கோம். அதை ஊற்றிக்கலாம். 2 கண்டி மிளகாத்தூள். பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கணும். உப்புலாம் இப்போ போடக்கூடாது. உப்பு போடுறப்ப காமிக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சு கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள் சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பை गाइस.